வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஏன்னா ஏப்ரல்ல தான் வந்து அட்மிஷன்லாம் முடிஞ்சது 2024-25க்கு. ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாள் வந்து நிறைய நாள் வீடியோ போடல. ஏன்னா நான் ஜனவரியிலேருந்தே வீடியோஸ் நிறைய போட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வீடியோ போட்டுட்டே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷனும் நான் முன்னாடியே கவர் பண்ணேன். பட் அந்த கைட்லைன்ஸ் வரும்போது கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு, கிளாஸஸும் ஜூன் 21st ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் அட்மிஷன்ஸ் கிடைக்குது. ஏன்னா சில பேர் அட்மிஷன்ஸ் போட்டவங்க சேராதனால சில பேருக்கு இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அட்மிஷன் கிடைச்சிச்சு. போன வாரமும் ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு. ஸோ சில பேருக்கு இந்த மாசத்துல கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இது த்ரூ அவுட் த இயர் சில பேர் ட்ராப் அவுட் ஆகிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. தூரத்துல இருந்துட்டு இருப்பாங்க, அட்மிஷன் போட்டிருப்பாங்க, பட் சில காரணத்துக்குனால சேர்க்க முடியாம இருந்திருக்கும். அவங்கெல்லாம் போகாதனால சில பேருக்கு வந்து அந்த வெயிட் லிஸ்ட்ல இருக்கிறபடி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த இது முடிஞ்சிச்சு ப்ராசஸ். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் ரெகுலரா என்கிட்ட கேட்டுட்டே இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும். ஒன்று இந்த வருஷமே போட்டவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க, அண்ட் போன வருஷம் செகண்ட் தேர்ட்ல இருக்கவங்க, சிக்ஸ்த்ல இருக்கவங்க இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. இல்லைன்னா வேற ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல்ல சேரலாமா, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, நாங்க இந்த பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, இப்பதான் உங்க வீடியோ பார்த்து தெரியும், நாங்க அந்த ஸ்கூல்ல சேரலாமா கேவியில அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ்ல வந்து கொஞ்சம் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபருக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா கோட்டான்னு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்ஃபர் கோட்டா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அது மாதிரி கிடையாது. இப்போ இந்த வருஷத்துல இருந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குழப்பங்கள் வந்துட்டு இருந்ததுனால இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் எப்பயும் சொல்ற மாதிரி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் பத்தி டீடைல்ஸ் வந்து அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என்னன்னு நினைச்சிட்டாங்க, கேந்திரிய வித்யாலயா ஒன்று வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், கிடைக்கிறதே சான்ஸ் இல்லை, ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆர்மியில இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். இது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து இது இருக்கு, நிறைய ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் இல்லாம நான் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நிறைய பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க அதுல வந்து சக்சஸா அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால என்னோட வீடியோ பார்த்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா அட்மிஷன்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ பிரைவேட்ல இருக்கவங்க, என்ன பிரைவேட்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டீங்க, ஐடில வேலை செய்றீங்களா, ஆட்டோ ஓட்டுறீங்க, இல்லை லேபரா இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கோட்டால இருந்தீங்கன்னா நீங்க அங்கக்குன்னு தனியா ஆர்டி வந்து கட்டாய கல்வி கொள்கைன்னு இருக்கு. ஸோ அது கீழே வந்து 25% சீட்டு எல்லாருக்குமே பிரைவேட்ல இருக்கவங்களுக்கு அந்த ஸ்கூலு பக்கத்துல 5 கிலோமீட்டருக்குள்ளார உங்க வீடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி வந்து அட்மிஷன் வாங்கலாம். அது வந்து குலுக்கல் முறையில தராங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த டவுட் கேட்கற முன்னாடி இனிமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அட்மிஷன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இனிமே பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். 2025-26 தான். அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இப்பயே நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துக்கலாம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா இந்த இந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட 30-40 வீடியோஸ் இருக்கு. அதை போய் நீங்க பாத்துக்கலாம். எல்லா டாபிக்லயும் நான் பால்வாட்டிகா எப்படி, பால்வாட்டிகா 3க்கு அப்படி, ஏஜ் எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன் கோட்டா என்ன இருக்கு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி அட்மிஷன் போடுறது, பிரைவேட்க்கு எப்படி அட்மிஷன் போடுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகேவா? எந்த ஏஜ் எப்படி கால்குலேட் பண்றது, எந்த வயசு, ஏன்னா வயசு தகுதி வச்சுதான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு எப்படி அட்மிஷன் போடுறது, எப்படி வயசை கால்குலேட் பண்ணாத ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் போட்டிருக்கேன். எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பால்வாட்டிகள் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 6000 ரூபாய் தான் ஃபீஸ். ஓகேவா? சாரி, ஓகே. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் எப்படி பாக்குறது, ஸோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆர்டி, இடபிள்யூஎஸ் கோட்டால எப்படி சீட் போடுறது, அட்மிஷன் ப்ரொசீஜர் 2nd-லேருந்து 10th வரைக்கும் எப்படி அட்மிஷன் போடுறது. ஓகேவா? ஸோ எல்லா டீட்டெயிலும் தனித்தனியா நான் வந்து இது போட்டிருக்கேன், உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையா, ஏன்னா அடுத்த வருஷம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. ஸோ பொறுமையா ஒரு வீடியோ பார்த்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் கேவி பேஜ். ஓகேவா? ஸோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் இங்க சொல்லிடுறேன். ஸோ கேவி டிரான்ஸ்ஃபருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கணும். ஓகேவா? நிறைய பேர் ஆர்டிஇல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து வேணா போல்ட் பண்ணிக்கிறேன். இங்க ஆர்டிஇல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து
டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்குமான்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன ஆர்டியோட பர்பஸ் வந்து கிளாரிட்டி எனக்கு போன வருஷம் ஒரு பிரின்சிபல் ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க ஆர்டியோட பர்பஸே வந்து நீங்க லோக்கல்ல இருக்கிற ஆளு, ஓகேவா, உங்களுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளார உங்களுக்கு வீடு இருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டியே கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த அட்மிஷனே கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கட்டாய கல்வி கொள்கை ஆர்டி கைட்லைன்ஸ் கீழே ஒரு சட்டம் அது. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து அது கட்டாயம், அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா அவங்க 5 கிலோமீட்டருக்குள்ளார வந்து அவங்க வந்து அட்மிஷன் கொடுத்தாகணும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஆர்டி அட்மிஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 25% தான் சீட் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து பிபிஎல், இடபிள்யூஎஸ் இதெல்லாம் நான் தனியாக வீடியோ போட்டேன், பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் வந்து ரவுண்ட் த இயர் ஓவர் 55 சீட் வரைக்கும் போகலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க இயர்ல வந்து. அவங்களுக்கு வந்து உடனே கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்கூல்லேருந்து இங்கே வராங்களா, இல்லைன்னா அந்த ஸ்கூலில் வந்து இப்போ 55 சீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்க பக்கத்தில் இருக்க ஸ்கூலோ அது வேற எங்கேயாச்சும் ஒரு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, அங்கே வேணா சேர்ந்துக்கலாம். அது மாதிரி சொல்லி ஒரு ரீஜனல் கேவியில் வந்து அது மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டி நான் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப டஃப். ஓகேவா. ஸோ ரொம்ப ஜென்யூன் ரீசனாக இருந்தால் ஓரளவுக்கு ஓகேவா இருந்ததுன்னா அவங்க வந்து கன்சிடர் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கோட்டா மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோட்டா பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேவா. இதுதான் ஒஃபிஷியல் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் கைட்லைன்ஸ்லயே வந்து சின்ன மாற்றம் கொண்டு வந்ததுனால அமெண்ட்மெண்ட்ஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. கைட்லைன்ஸ் போன வருஷம் பப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ அதை எடுத்துட்டு அதுல என்ன சேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் தனியா வந்து இங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு போய் பாத்தீங்கன்னா இது வந்து கைட்லைன்ஸ், ஜென்ரல் கைட்லைன்ஸ், அட்மிஷனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. ஏஜ் இது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து பழைய இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 40 சீட்ஸ் வந்து ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 11th பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 days அப்புறம் 10th அட்மிஷன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 11th எப்படி அட்மிஷன் போடுறோம்னா 10th ரிசல்ட் வந்ததுல இருந்து 1 monthக்குள்ளார அட்மிஷன்ஸ் போடுவாங்க. அப்புறம் வந்து 45, அப்புறம் 50, ஓகேவா. 50 வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து 55 வரைக்கும் வந்தது. ஓகேவா. அப் டு 30th நவம்பரே சொல்றாங்க. ஓகேவா. ரெகுலரா அந்த டிரான்ஸ்ஃபருக்கு வர வர அவங்க வந்து சீட்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனியா அதுக்குன்னே ஒரு லெட்டரே எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தனி கைட்லைன்ஸே போட்டிருக்காங்க டிரான்ஸ்ஃபருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அடிக்கடி அப்ரோச் பண்றதுனால. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் அதாவது 24, 25, 24, 25 கல்வியாண்டுக்கான இதுல வந்து சேர்க்கையில் அட்மிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் வந்து 32 குறைச்சிட்டாங்க. முன்னாடி 40 போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 32 குறைச்சிட்டாங்க. அதனால ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, 8 சீட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அது 8 சீட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபருக்காக ஒதுக்கிட்டாங்க. ஓகேவா. அப் டு 30 ஜூனுக்கு வந்து 32 சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா. இது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு. அப்புறம் அப் டு 46 ஃபார் கிளாஸ் 1 அண்ட் 45 அண்ட் 45 ஃபார் ஆல் கிளாஸஸ். இப்போ வந்து 32லேருந்து 40 வரைக்கும் கிளாஸ் 1ல வச்சிருக்காங்க. அப்புறம் 45 வந்து எல்லா கிளாஸஸ்லயும் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா பிரின்சிபலால அத்தாரிட்டி பண்ண முடியும். பிரின்சிபல்கே இப்போ கொடுத்துட்டாங்க. ஓகேவா. நீங்க வந்து டெப்யூட்டி கமிஷனர் அங்கெல்லாம் போக முடியாது. எது யார்கிட்ட போனாலும் ஃபைனலா வந்து பிரின்சிபல் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவங்க சீட் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒன்லி கேட்டகரிஸ் 1 and 2. ஓகேவா. அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த அலைட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 2ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து கேட்டகரி 1 and 2 பேரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் செக்டர்ல இருந்ததுன்னா 3 வரைக்கும் சொல்றாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் செக்டர்னு இருந்ததுன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லயே அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பார்க்குற பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அது கேட்டகரி 1 மாறிடும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஎஸ்சியும் வந்து கேட்டகரி 2 and 3 மாறிடும். ஓகேவா. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரி 1 and 2, 3 இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து அப் டு 40 சீட்ஸ். இல்லைன்னா இந்த கிளாஸ் 2வதுலேருந்து மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறதுக்கு ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அப் டு 42 கிளாஸ் 1, 50 அது வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இது வந்து போட்டிருக்காங்க கிளாஸ் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கேட்டகரி 1 ஃப்ரம் எனி டைம் ஆஃப் த இயர். ஓகேவா. சேம் இதுதான் இது. ஓகேவா. சிவில் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணுது
கேவி அட்மிஷன் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு அட்மிஷன். ஓகே, இதுல வந்து எதுக்கு இந்த 50 அடிஷனலா 5 சீட் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து வேற ஸ்கூல்ஸ்லேருந்து வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆர்மி ஸ்கூல்ஸ் இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, நேவி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லேருந்து கேவி ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல அவங்களோட ஆர்மி ஸ்கூலோ நேவி ஸ்கூலோ எந்த ஸ்கூலும் இருக்காது, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலும் இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்ட்ரா 5 சீட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேவி அட்மிஷன் உட் பி அட்மிட்டட் அக்கார்டிங் டு எக்ஸிஸ்டிங் ப்ரையாரிட்டியில தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன்ல 1-2 தான் இங்கேயே போட்டிருக்கேன், 1-2 மட்டும் தான் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. பட் அதே இப்போ வந்து காம்படிஷன் நிறைய இருக்கிறதுனால அவங்க 1-2லயே வந்து அந்த எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் சீட்ஸ்லாம் ஃபில் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு மிச்சம் ஆனாதான் 3-4 இந்த ப்ரையாரிட்டி கேட்டகரி சீக்வன்ஸில் போகும். 1க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ அப்ளிகேஷனு, அப்புறம் 2க்கு எவ்வளோ அப்ளிகேஷன், 3. ஸோ 1லயே முடிஞ்சிச்சுன்னா 2க்கு போக சான்ஸ் இல்லை. ஓகே, 2லயே முடியலன்னா 3க்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா 4, 5. ஸோ அதனால இந்த 4 கேட்டகரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பிரைவேட் ஆர்டிஐல இருக்கவங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளார முடிஞ்சிடும். பட் சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து வேகன்சி இருந்தாலும் வந்து ஆர்டிஐக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அட்மிஷன் வந்து ஃபார் இது சொன்ன மாதிரி வேற ஸ்கூல்ஸ்லாம் டிஆர்டிஓ ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆட்டோமிக் எனர்ஜில இருக்கு, அசாம் ரைஃபிள்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்தியன் கோஸ்டல் கார்டு. ஸோ இது மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, சிஆர்பிஎஃப்லாம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கேவி இருக்க இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு லெட்டர் மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் அனுப்பிச்சதுனால தான் இப்போ வந்து பிரைவேட் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிரைவேட்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதனால நீங்க வந்து பண்ணாம இருக்க முடியாதுன்னு ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து என்னன்னா, இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்ல கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனில இங்க வேலை பார்ப்பாங்க, அதே கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து வேற ஸ்டேட்ல இருக்கும் இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், அங்க வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம். ஓகேவா? அது பெரிய கம்பெனியா இருக்கும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ அது மாதிரி இருந்தா நீங்க போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? போயிட்டு என் கம்பெனி இங்க இருந்தது, எனக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் அங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு போயிட்டு பிரின்சிபலை போய் அப்ரோச் பண்ணுங்க, அவங்கள்ட்ட லெட்டர்லாம் எழுதி கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கணுமோ கேவி ஸ்கூல்ல, அந்த கேவி ஸ்கூல்ல நேராக போய் பிரின்சிபலை பார்த்து பேசி அவங்கள்ட்ட வந்து அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து அவங்கள்ட்டையும் பர்மிஷன், அந்த மாதிரி இந்த கேவியில படிச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மெரிட்டும் நீங்க காமிச்சாகணும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி காமிக்கணும். இல்லைன்னா புது கம்பெனியில் போனீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா புது வேலைக்கு நிறைய பேர் போவாங்க, இங்கேருந்து சம்பளம் ஒரு கிடைக்குதுன்னு வேற கம்பெனியில் போய் சேருவாங்க, அந்த கம்பெனி வேற இடத்துல இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ரீசன் சொல்லி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இதுவும் சொல்லலாம், நீங்கள் நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற படிப்பு கேட்டக்கூடாது, அவங்க கேவியில் தான் கண்டினியூ பண்ணணும், எங்கள் ட்ரீம், அது மாதிரி நிறைய வந்து அந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் ட்ரை தான். இன்டர்னல் டீச்சர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கேட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கேவியில் படிக்கிறாங்க, அந்த டீச்சர்ஸ் தெரியும் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பிரின்சிபல்கிட்ட கொஞ்சம் பேசி, ஏன்னா அந்த இருக்கிற பிரின்சிபல் வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, வேற ஸ்கூல்ல போயிட்டு அந்த பிரின்சிபல்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி ரொம்ப ரேர் கேஸ்ல வந்து நடக்கும், மேபி 500ல் 1-2 கேசஸ் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் அவசரப்பட்டு டிசியை வாங்கிடுறாங்க. ஓகேவா? வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டிசியை வாங்காதீங்க. டிசி வாங்காம எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் முடியவே முடியல அப்படின்னா மட்டும் டிசி வாங்க, இல்லைன்னா டிசி வாங்கிட்டு உடனே டிசியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது தப்பு. ஓகேவா? அதே மாதிரி போல்டா நீங்க வந்து டீல் பண்ணுங்க. ஓகேவா? அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கி பொறுமையா பேசி புரிய வச்சு இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, ஒரு சில டைம்ல நீங்க வந்து கன்சிஸ்டண்டா அப்ரோச் பண்ணுவோம், 2-3 தடவை இது கஷ்டமா இருக்கு, நாங்க தனியா இருக்கேன், ஃபேமிலி இங்க தனியா இருக்கு, அப்படி இப்படிலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அங்க கொடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சொன்ன மாதிரி நியூ ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணி அங்கேயும் அந்த ரிக்வஸ்ட் லெட்டரும் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பிக்கலாம், அது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அப்புறம் வந்து 2 ஸ்கூலுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ரீசன் வந்து ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு இதாக ரீசனபிளாக இருக்குன்னா நீங்கள் வந்து கேவி கமிஷனராக தான் அப்ரோச் பண்ணணும். கேவி கமிஷனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஐடி சென்னை, அதான் வந்து உங்களுக்கு வந்து கேவி, நான் இங்கே வந்து டைரக்டரிஸ் போனீங்கன்னா கேவி ரீஜியன்ஸு. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஓ. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ்னு இருக்கும்.
ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு அவங்கள போய் மீட் பண்ணலாம் அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா. இல்லைன்னா நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் போட்டு ரிக்வெஸ்ட் கேட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான், அவ்வளோதான் பாசிபிலிட்டி. அதுக்கு மேலே இல்லைன்னா ஓகே, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ஒரு 2-3 தடவை அப்ரோச் பண்ணி பாருங்கள். அப்பயும் முடியலன்னா ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதனால அவங்க வந்து இந்த இதெல்லாம் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. நான் சொன்ன மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஆர்மியில் அதே மாதிரி நிறைய பேர் ஆர்மியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் எப்படி சார் பண்ணுறதுன்ட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு தான் ஈஸி, நான் சொல்லிட்டேன், இங்கே கைட்லைன்ஸ்லேயே அவங்க போட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் வந்து போயிட்டு அந்த லெட்டர்லாம் கொடுத்து 2 ஸ்கூல்லையும் அப்ரோச் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கி டிசி வாங்கி நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்டகரி 1-2ல நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேவா? 3-4 அந்த கேட்டகரி 1-2-3-4. ஓகேவா? ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அப்ரோச் பண்ணி மாற்றிக்கலாம். மற்றபடி இருக்கிற ஆர்டியில் இருக்கிறது வந்து கஷ்டம். நான் சொன்ன மாதிரி ஆர்டியில் இருக்கவங்களுக்கு வந்து லாஸ்ட் வெரி லோ சான்சஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மி சான்சஸ் தான், பட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஆர்டியில் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்டியில் தான் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு கண்டிப்பாக கேவியில் தான் அட்மிஷன் வேணும்னா இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு வந்து மெயின் க்ரைட்டீரியா வந்து ஆர்டியில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் பக்கத்துலேயே 5 கிலோமீட்டருக்குள்ளார தான் வீடு இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால் அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து வீடை பார்த்துட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி கேஸ் புக், இது எல்லாமே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து 99% சான்ஸ் இருக்குது சீட் கிடைக்கிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் குலுக்கல் முறையை தான். நீங்கள் போய் ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குலுக்கல்ல உங்களுக்கு சீட் கிடைச்சுன்னா ஈஸியாக நீங்கள் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் அங்கே சப்மிட் பண்ணிட்டு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிளாரிஃபை ஆகிடும். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேவி அங்கே மாற்றிக்கிறோம் அப்படின்லாம் ஒரு தாட் வச்சுருக்காங்க. அது நடக்காது. ஏன்னா ஆர்டியில் தான் ப்ரைவேட்க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓப்பனில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 5 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்பயே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஒரு எஃபர்ட்னா இதுக்கு கரெக்டான எஃபர்ட் போடலாம். அப்புறமா ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொருத்தவங்க அது மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சு அட்மிஷன் போட்டாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 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 சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் முடிஞ்சிடும். அது மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லா டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஏன்னா 6 months டைமில் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பிரசாத்.